Hey, good evening, everyone. அந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க. இதெல்லாம் பாசிபிளா? ஹவு டு மேக் திஸ் அமௌண்ட்டு? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் எவ்வளோ சேர்க்குறது? 35 டைம்ஸ் ஆஃப் இதெல்லாம் பாசிபிளா? எப்படி எது நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் வந்து நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டு காமிச்சிட்டு அதுலேருந்து உங்கள் டவுட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி என்னோடய ரிட்டைர்மெண்ட் பிளானிங்க்கு வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டால்வார்ட்ஸில் யாருன்னா மோனிகா ஹாலன் ஒருத்தங்க இருக்காங்க. மோனிகா ஹாலன் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் ப்ளஸ் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர். நிறையா நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களோட புக்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பற்றி கற்றுக்கிட்டேன். அது போக இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து பட்டாபிராமன் சொல்லிட்டு ஐஐடி சென்னையில் வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிற ப்ரொஃபஸர். ஸோ அவர் வந்து சொந்தமாக நிறையா ஆன்லைன் கேல்குலேட்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ஈஸியாக போட்டிருக்காரு. ஸோ அந்த கேல்குலேட்டர்ஸ்லாம் வந்து செபியே ரெகனைஸ் பண்ணி அவரை பாராட்டி அந்த கேல்குலேட்டர்ஸ் அவங்க வெப்சைட்லேயே அஃபிஷியலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இது போக சுப்பிரமணி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சுப்ரா எம்ஓஎன்இஒய் சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு அவரோட புக்லேயும் வந்து டெய்லி எவ்வளோ சேர்த்தா வந்து ரிட்டர்ன் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்லி நிறையா சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் இது போக ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி, இந்த மாதிரி நிறைய ரிட்டையர்மெண்ட்க்கு ரிலேட்டடாக கான்செப்ட்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. எனக்கு தேவை நான் சிம்பிளாக ஒரு 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 3-4 பேர் இருக்கிற குடும்பத்தோடு நான் இருக்கேன், குடும்பஸ்தன் அப்படின்னா நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு பேசிக்கலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் கேசரி எடுத்தது வந்து நம்ம அடிதாங்கி அண்ணன் ஆதித்யன் விஜய். ஸோ அவரோட ஏஜ் வந்து 35ன்னு வச்சுக்குவோம். சின்ன வயசு தான் அவர். தான் சொல்கிறேன் 35 இருந்தது. அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு, எவ்வளோ ரிட்டர்ன் பார்க்குறாரு, எவ்வளோ மாதம் மாதம் காசு ஏறுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவருக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் கோல் சொல்லலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அவருக்கு ஏஜ் 35. அவருக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, இங்கே என்ன எக்ஸ்பென்சஸ் போடணும் அப்படின்னா, உங்கள் வீட்டு லோன் இருந்தாலோ ஹோம் ரெண்ட் இருந்தாலோ அதெல்லாம் போடக்கூடாது. ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் அப்போ உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடாச்சும் இருக்கணும். உங்களோட பசங்க அவங்களோட லைஃப்லாம் நீங்கள் செட்டில் பண்ணி விட்டுருப்பீங்க. அது போக என்ன தேவை, அதுக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கிட்டுக்கும் பேசிக் தேவை என்னங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாதம் வந்து இவருக்கு வந்து ஒரு 25,000 செலவு பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. 25,000 செலவுனா நீங்கள் என்ன அவ்வளோதான்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லை. 25,000ங்கிறது நான் சொல்கிறது பேசிக் செலவு. அதாவது மளிகை சாமான் வாங்குறது, காய்கறி வாங்குறது, பால் வாங்குறது, அடிப்படை தேவைகள், பெட்ரோல் போடுறது, இன்டர்நெட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஃபோன் பில்லு, இந்த மாதிரி பேசிக்காக இது இருந்தால் நான் சமாளிச்சுட்டு ஒரு டீசெண்டான வாழ்க்கையை வாழ்ந்துருவேன்னு சொல்கிறது தான் வந்து அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகள் வந்து மாதம் 25,000 அதுக்கு செலவு பண்ணுறாரு அப்படின்னா இப்போ இன்னைக்கு தேதிக்கு ஸோ அதை 12,000 வகுத்து மல்டியில் பெருக்கிக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு 3 லட்ச ரூபா வரும். ஸோ இது வந்து வருஷத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா செலவுனா மாதம் 25,000 இல்லையா? இப்போ அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதை தாண்டி அப்படின்னா, சம்பளத்துலேருந்து இப்போ அவருக்கு வந்து 35,000 சம்பளம்னு வச்சுக்கோங்க. இல்லை, நான் ஒரு சம்பளம் எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 35,000 சம்பளம் அப்படின்னா 25,000 இதில் செலவு பண்ணுறாரு, மாதம் 10,000 சேமிக்கிறாரு. ஸோ வருஷத்துக்கு வந்து 1,20,000 சேமிப்பார். இப்போ அதை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது அவரோட தனிப்பட்டு இருக்கும். பட் ஆனால் இனிஷியல் டேஸில் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, ஸ்டாக் மார்க்கெட் 16% ரிட்டர்ன்ஸ் தருது, 18% ரிட்டர்ன்ஸ் தருது, 25% ரிட்டர்ன்ஸ் தருதுன்னு சொல்லிட்டு அதில் போய் டம்மார்னு விழுந்துடுறீங்களா? பட் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, லாங் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு நிஃப்டி ஃபண்டில் போடுறீங்கன்னா அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு 12% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவ்வளோதான் தவிர இதுக்கு மேலே கண்டினியூஸாக பாஸ்ட் 12 வருஷம் 12 கொடுக்குமானா தெரியாது. அப்ராக்சிமேட்டாக 12 கொடுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. பட்டு 80 வருஷம் 18% 20% கொடுக்குமானாங்க அது ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். ஸோ அதை எய்ம் பண்ணி நீங்கள் ஒரு ரிட்டைர்மெண்ட் கல்குலேஷன் பண்ணக்கூடாது. நானே கொஞ்சம் தாராளமான ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் போட்டிருக்கேன். நியாயமாக 8% 6% தான் போடணும். பட் ஓகே, ஏன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டுறதெல்லாம் கணக்கில் சேர்த்திங்கன்னா ஒன்றும் மிஞ்சாது பார்த்துக்கங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 1,20,000 சேர்க்குறாரு. அதை வந்து நிஃப்டி 50 மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாரு. ஒரு ஆவரேஜாக ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட எண்டில் வந்து அந்த வருஷத்தில் போட்ட 1,20,000 வந்து அப்ராக்சிமேட்டாக இது வந்து எஸ்ஐபி போட்டால் இப்படி வருமெல்லாம் கேட்காதீங்க. அப்ராக்சிமேட்டாக 12% ரிட்டர்ன் கொடுத்தா இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ 1 + ரிட்டர்ன். 1+ அப்படிங்கிறது எதுனா, 1ங்கிறது 100%,
ப்ளஸ் ரிட்டர்ன். இப்போ 112% அப்படின்னா, ஸோ இனிஷியல் அமௌண்ட் ப்ளஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் இப்படி தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்து 1,20,000 இன்ட்டு 1 ப்ளஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 12%. அதனால் 12% போட்டிங்கன்னா 1,34,000 அந்த வருஷத்தோட கடைசியில் இருக்கும். ரெண்டாவது வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 1,34,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் அந்த வருஷத்துக்கு பண்ண வேண்டிய ஒரு 1,32,000 ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ வருஷம் செலவு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோனா மொதல் வருஷம் 3,00,000 செலவு பண்ணுறாரு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் கணக்குப்படி வச்சுக்கிட்டா ஒரு 8%, அதாவது 7% இன்ஃப்ளேஷன் சொல்லுவீங்க. ஸோ ரியல் வேர்ல்டு இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு 8% அப்படின்னா, ஸோ இப்படியே கனெக்ட் பண்ணிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இந்த அடுத்த 2வது வருஷம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து 8% இருக்கும். இப்படியே ஒரு வருஷத்துக்கும் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா 80 வயசில் அவருக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் வருஷத்துக்கு அப்படின்னு ஒரு கணக்கு. நான் ஏஜெல்லாம் பின்னாடி சொல்கிறேன், ஏன் அப்படி அந்த ஏஜெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி நான் என்ன கணக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா 60 வயசு வரைக்கும் ஐஐடியில் வேலை தருவாங்க. 60 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற காசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வருஷத்துக்கு செலவு பண்ணி சாப்பிடுவார். இதுதான் கணக்கு. பேசிக் இப்படி தான் பண்ணணும். ஸோ 12% ரிட்டர்னா 12% ரிட்டர்ன் போடுறோம். ஸோ 2வது வருஷம் வந்து முதல் வருஷத்தோட ப்ராஃபிட்டு, 2வது வருஷத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் அந்த வருஷத்தோட ரிட்டர்ன் கணக்கு பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வரும். ரைட்டா? இந்த நம்பர் வரும், இந்த நம்பர் வரும். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இவர் வந்து ஒரு 50 வயசு வரைக்கும் ரிஸ்க் நிறையா எடுப்பார். அதுக்கப்புறம் வயசாகிடுச்சுன்னா உடனே ஒரு பயம் வந்துடும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எல்லா காசும் போட வேணாமே, கொஞ்சம் நம்ம பாண்டுக்கு போடலாம், கொஞ்சம் எப்படியில் சேஃபாக போட்டு வைக்கிறாங்க. ஸோ அப்போ ஆவரேஜாக உங்களோட ரிட்டர்ன் குறையும். 60 வயசுக்கு அப்புறம் அவரோட ரிட்டர்ன் வந்து அப்ராக்சிமேட்லி அவர் எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஏன்னா அவரோட ஒரு ரூபாயும் உண்மையாக அவருக்கு ரொம்ப முக்கியம், அவர் சாகிற வரைக்கும். நான் ஆவரேஜாக ஒரு 80 வயசு வரைக்கும் இருப்பாருன்னு வச்சுப்போம். அப்படி அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கணும். நல்லா நிறையா 100 வருஷம் இருக்கட்டும், நல்லா இருந்தால் சந்தோஷம் தான். பட் அப்ராக்சிமேட்டாக இந்தியன்ஸோட ஆவரேஜ் லாஞ்சிட்டிவிட்டி வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ஒரு 80 ஆகிடுச்சு இப்போது. அதனால் 80 வயசு போட்டிருக்கேன். ஸோ 61 வயசுலேருந்து ஒரு சேஃபான ஜிசெக்லேயோ ஒரு எஃப்டிலேயோ போட்டு உரமாக உட்காந்துருவார். ஸோ அதனால் 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் 7.5% போட்டிருக்கேன். ஸோ இந்த பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். எப்படின்னா வருஷம் இவர் போடுற காசு வச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். பட் என்ன ஆகும் அப்படின்னா 60 வயசோட இவர் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் நின்றுடும். ஏன் நின்றுடும் அப்படின்னா அதுக்கப்புறம் சம்பளம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து அவரோட டப்பாலேருந்து வராது. ஏன்னா அதுக்கப்புறம் மாதம் சம்பளம் தரமாட்டாங்க, பென்ஷனும் கிடையாது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்தால் தான், அதெல்லாம் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கிடைக்காது. அது ஸ்டாலின் ஐயா வந்தாலும் கிடைக்காது, மோடி ஐயா வந்தாலும் கிடையாது, உதயநிதியே பிரதமராக வந்தாலும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் திருப்பி கொண்டு வரதுலாம் பெரிய டவுட்டு தான். ஸோ அவர் பென்ஷனுங்கிறது இருந்தாங்கிறதுனால இந்த காசை நம்பி தான் அவர் இருக்கணும். இந்த காசுலேருந்து மாதம் எவ்வளோ எடுத்து சாப்பிட்டுட்டு சிக்கனமாக வாழணும். ஸோ ரிட்டர்னும் குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த காசை வச்சுக்குவாரா, இந்த காசுலேருந்து முதல் வருஷத்துக்கு, அதாவது 61வது வயசில் ரிட்டையர் ஆகி முதல் வருஷத்தில் அந்த வருஷத்துக்கான செலவை எடுத்துருவார் கை வெளியில். அதாவது அந்த வருஷத்துக்கு செலவு வந்து அப்போது 61 வயசுலேருந்து 22 லட்ச ரூபா ஆகும் அவருக்கு அப்ராக்சிமேட்டாக. ஸோ அதை எடுத்துருவார். அதை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாக்கி எவ்வளோ இருக்கும்? ஸோ இது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்றைக்கி 4,10,00,000 அவர்கிட்ட கார்பஸ் இருக்கும். இந்த மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்ணி இதே ரிட்டர்ன் வந்து எல்லாமே இதே மாதிரி நடந்துச்சுன்னா அவரோட கையில் கார்பஸ் 4,10,00,000 இருக்கும். ஸோ அதுலேருந்து 22 லட்ச ரூபா எடுத்தாருன்னா பாக்கி ஒரு அமௌண்ட் இருக்குமா? ஸோ அந்த அமௌண்ட்டு அந்த வருஷத்தில் 7% சேஃபான எஃப்டி போட்டு வச்சுருப்பாரு. ஸோ அந்த வருஷத்தோட அதை மைனஸ் பண்ணிட்டு அந்த வருஷத்தோட எஃப்டி ரிட்டர்ன் என்னவோ அதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ அந்த பாக்கி இருக்கிற காசுக்கு 7.5% வட்டி வரும் அந்த வருஷத்தோட கடைசியில். ஸோ அந்த அமௌண்ட் வந்து 4,17,58,000 இருக்கும். ஓகேவா? ஸோ இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், முன்ன மாதிரி இருக்காது. ஸோ வருஷம் இதுலேருந்து காசு எடுத்து செலவு பண்ணுறது, அதே மாதிரி இங்கே ரிட்டர்ன்ஸும் குறையிறதுனால இந்த காசு கடன்னு குறைஞ்சிட்டே வரும். 70 வயசுக்கு அப்புறம்லாம் சல்லுன்னு பாதியாக இறங்கும். 75 தாண்டினதுக்கப்புறம் அந்த கோடிங்கிறது லட்சங்களாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க 77 வயசில் 65 லட்ச ரூபா பாக்கி இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து 82 லட்ச ரூபா தேவைப்படும். ஆனால் அவங்களுக்கு வந்து காசு பத்தாது. ஸோ இப்படி இந்த அமௌண்ட்டில் அவர் சேவ் பண்ணார்னா 78, 79, 80க்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. 77லேயே இப்போ மாட்டிக்கிட்டு படுத்துக்க வேண்டிதான். ஏன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு கையில் காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றணும்.
எங்கே மாற்றணும் அப்படின்னா, இங்கே வந்து வழக்கம் போல் அந்த வீடியோஸ்லாம் நிறையா பார்த்தீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கோல் சீக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கோல் சீக்குங்கிறது வந்து ஒரு எக்ஸல் ஃபங்க்ஷனாலிட்டி. அது வந்து இப்போ கரண்ட் செல் வந்து G51 வச்சு செட் பண்ணிட்டு இதை வந்து 0வாக மாற்றணும், இது 0வா ஆகணும். அதாவது இன்னும் 80வது பர்த்டேல மண்டையை போட்டார் அப்படின்னா, அன்றைக்கி அவர்கிட்ட காசே இல்லைனாலும் பரவாயில்ல. அப்படின்னா அன்றைக்கி 0வா ஆச்சு அப்படின்னா எவ்வளோ மாதம் வந்து, அதாவது 80 வயசில் அவருக்கு வந்து கையில் காசு 0வா இருக்கணும்னா மாதம் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் சீக்கில் போட்டு இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா ஏய் போடுவா. இதான அந்த அமௌண்ட்டு. இந்த செல்லை 0 ஆக்குனீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட கேட்டிங்க. அதாவது D6 தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிது. எவ்வளோ இதுலேருந்து இதை மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு நம்பர் சொல்லும். டபக்குன்னு ஒரு நம்பர் சொல்லிச்சா. ஸோ இவர் வந்து முன்னாடி எவ்வளோ சொன்னேன், மாதத்துக்கு 10,000 போட்டார்னா வருஷத்துக்கு 1,20,000 போடணுமா? பத்தாது. 1,35,000 வருஷத்துக்கு வந்து போட்டால் தான் 1,35,000ங்கிறது வருஷத்துக்கு எவ்வளோ? மாதம் கிட்டத்தட்ட 11,300 போட்டு சேவ் பண்ணிட்டே இதே ரேட்டில் பண்ணார்னா கரெக்டாக 80வது வயசில் அவர்கிட்ட கையில் காசு இருக்காது. டபக்குன்னு மண்டையை போட்டாரும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வந்து மண்டையை செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு அது இன்சூரன்ஸ் அது இதுன்னு இருந்துச்சுன்னா அவங்க வீட்டம்மா வச்சோ குடும்பமோ பொழைச்சிக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம, யாருக்கு எந்த பூமிக்கு எந்த பாரமும் இல்லாமல் அந்த 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துடுவார். அப்படின்னா அவர் வந்து வருஷத்துக்கு 1,30,000 இன்னிலேருந்து அவர் வந்து 12% ரிட்டர்னில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அவரால் முடியும். ஸோ இதான் அவர் பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் இந்த எக்ஸல் ஷீட் வேணால் எங்கேயாவது ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் என்ன ரிட்டர்னில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அப்படி பண்ணிட்டு நீங்கள் கோல்ட் சீக்கில் போய் இங்கே மாற்றினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பண்ண வேண்டியிருக்குன்னு தெரியும். மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு வந்து ரொம்ப மோசமான நம்பராக வரும். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஆனாலும் நீங்கள் அதை பல்ல கடிச்சிட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த நம்பர் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாமல் மோனிகா ஹாலன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மாதம் 25,000 செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 25,000 இன்ட்டு 12. ஸோ வருஷத்துக்கு 3 லட்சம் அப்படின்னா இந்த 3 லட்சம் இன்ட்டு 35 இருங்க. 1,05,00,000 ரூபா இன்னைக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகலாம். இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் வந்து 1,05,00,000 ரூபா கையில் வச்சுருக்கேன்ப்பா, அதாவது கேஷாவோ நகையாவோ இல்லை பாண்டாவோ லிக்விடாக, அதாவது நினச்சா நாளைக்கு போய் வித்துற முடியும். அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் மேனேஜரை போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகலாம். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ரிட்டையர் ஆகலாம். பட் இதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி காம்ப்ளிகேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிம்பிளாக 50% நிஃப்டியில் போடணும், 20-30% அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ வேணால் போட்டு சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதில் எதெல்லாம் சேராது அப்படின்னா, நீங்கள் ஹோம் லோன் இஎம்ஐ வாங்கினீங்கன்னா அது இதில் சேர்க்கக்கூடாது. உங்கள் குழந்தைகளோட எஜுகேஷன், கல்யாணம் அதுக்கெலாம் காசு சேர்க்கணும்னா இந்த காசு சேர்க்கக்கூடாது. இது வந்து பேசிக்காக சாப்பாடு, உணவு, உடை, தண்ணி, வைஃபை, ஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், இந்த செலவுக்கு மட்டும்தான். ஸோ இதுக்கு மேலே எந்த செலவாக இருந்தாலும் இந்த இதில் சேர்க்காதீங்க. அதுக்கு தனியாக நீங்கள் சேர்க்கணும். அதுக்கு தனியாக தான் அமௌண்ட் பண்ணணும். ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது பிஎஃப் வருது, கம்பெனியில் பிஎஃப்லாம் தருவான், நம்ம மாதம் பிஎஃப்லாம் கட்டுறீங்களே, அந்த மாதிரி காசில் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறது, இது காது குத்து பண்ணுறது, உங்களோட இதுக்கான செலவு பண்ணுறது, வீடு செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வச்சுங்களே தவிர இதில் நீங்கள் கை வைக்கக்கூடாது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் என்னென்னா கேட்கலாம், நான் இது வந்து நிலையற்ற வாழ்க்கை, 60 வயசுலேயே செத்து போயிட்டா என்ன பண்ணுறது, 48 வயசுலேயே செத்து போயிட்டா என்ன பண்ணுறது, எதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்கணும்னு நீங்கள் கேட்கலாம். செத்துட்டா பரவாயில்ல, ஒரு வேளை உயிரோடு இருந்துட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இதை வச்சு எப்படி பண்ணணும், இந்த சேர்த்த காசு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது நான் வேணால் இன்னொரு வீடியோவில் போட்டு சொல்கிறேன். இதை நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி டச்சக்னு வச்சுட்றேன். இதே கான்செப்டில் இதே மாதிரி எக்ஸல் போட்டு எக்கச்சக்கமான வீடியோ நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் தமிழில் சிம்பிளாக எனக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லணும் உங்களுக்கு தான் சொன்னேன். நான் இதே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஓகே, நான் அப்லோட் பண்ணுறேன். ஹேவ் அ குட் டே. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ட்விட்டரில் பிங் பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள். நாளைக்கு ஃப்ரைடே வருது. நாளைக்கு எவனும் எப்படியும் வேலை பார்க்க மாட்டீங்க. ஸோ ஹாப்பி வீக்கெண்ட் இன்றைக்கே சொல்லிடுறேன். பை கைஸ்.